பிரேஸ் காட் லாஸ்ட் வீடியோல அபிமெலேக்க பத்தி பார்த்தோம் இல்லையா? அதுக்கடுத்து ஆண்டவர் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே சாராள் கர்ப்பவதியாகி அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அவனுக்கு ஆபிரகாம் ஈசாக்குன்னு பேரும் வச்சுட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் குறித்த காலத்தில் சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுன்னு. எஸ், மனுஷங்க நான் உனக்கு அது செய்வேன் இது செய்வேன்னு சொல்லியும் இருக்கலாம், சொன்னதை மறந்தும் போயிருக்கலாம். ஆனா மனம் மாறுறதுக்கு நம்ம ஏசப்பா மனுஷன் கிடையாதுங்க. அவர் நம்மளை இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்க வச்ச ஆண்டவர். ஒரு நாளுமே அவர் சொன்ன வார்த்தையை மாறவும் மாட்டாரு, மறக்கவும் மாட்டாரு. அவருக்கு தெரியுங்க எப்போ இது நடந்தா பர்ஃபெக்டா இருக்கும்னு. இப்போ இந்த குட்டி ஐசக்கும் கொஞ்சம் வாழ்ந்துட்டாரு. ஒரு நாள் இவங்க வீட்டில் இருக்க ஆகாருடைய பையன் இருப்பார்ல இஸ்மையேல், ஈசாக்கு கேலி பண்ணிட்டு இருக்கிறது சாரால் பார்த்துட்டாங்க. உடனே ஆபிரகாமை கூப்பிட்டு, ஏன்பா இந்த அடிமையின் பிள்ளை இருக்கானே இஸ்மையேல் நம்ம ஈசாக்கு கேலி பண்ணிட்டு இருக்கான், இவங்களை நம்மளை விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ ஆபிரகாமுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவும் துக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ண போனாரு. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நீ எதுக்குமே கவலைப்படாதப்பா, உன் பிள்ளைகளான ஈசாக்கையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், இஸ்மாயிலையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ஆனா இப்போ உன் வைஃப் சாரால் உனக்கு என்ன சொல்றாலோ அதை செய்யணும் சொல்லிட்டாரு. அதனால அடுத்த நாள் ஆபிரகாம் காலையில எழுந்து கையில அப்பத்தையும் தண்ணியையும் எடுத்து ஆகார் கிட்ட கொடுத்து அவங்க 2 பேரையும் அனுப்பிச்சு விட்டுட்டாரு. ஆகார் அதை வாங்கி பேர்செபா அப்படின்ற வனாந்தரத்துல எங்க போக கூட தெரியாம அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்க கையில இருக்க தண்ணி காலியாகி இஸ்மாயில ஒரு செடி கீழே படுக்க வச்சுட்டு, பிள்ளை சாகுறது என்னால பார்க்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் தூரத்துல உட்காந்து சத்தமா அழுதாங்க. அப்போ ஆண்டவர் இஸ்மாயிலுடைய சத்தத்தை கேட்டாரு. வானத்துல இருந்து ஒரு தூதன் ஆகாரை பார்த்து, ஆகாரே எதுக்கு அழுதுட்டு இருக்க? பிள்ளையோட சத்தத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு, நீ எதுக்குமே பயப்படாத, எழுந்து அவனை கூப்பிட்டு போ, இஸ்மாயிலை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரு. அப்போ ஆகார் ஒரு தண்ணி இருக்கிற குளத்துக்கு போய் அங்க இஸ்மாயிலுக்கு தண்ணி கொடுத்து அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் இஸ்மாயிலோடு இருந்ததுனால அவர் வளர்ந்து வில்வித்தையில வல்லவன் ஆனாரு. ஆகார் அவருக்கு எகிப்து தேசத்துல ஒரு பொண்ணையும் பார்த்து திருமணமும் செஞ்சு வச்சுட்டாங்க. We'll see you in the next video. God bless you.